ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 728வது நாமாவளியாக ஓம் ரம்யாய நமஹ. முருகப்பெருமான அழகாக இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த நாமாவளியில் ரம்ய அப்படின்னா அழகான, மனதை கவருகிற, ருச்சியான, பிரியமான, மகிழ்ச்சி தருகிற அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். முருகப்பெருமானுடைய திருவுருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனதை கவரக்கூடிய ரூபம். அதனால்தான் அசுரனே முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அப்படி அசந்து வர்ணித்து பாடுறான். அப்பேற்பட்ட அழகே வடிவமானவர். அதை தான் நம்ம கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார். இந்த பிரம்மாவுக்கு நான் என்ன செய்தேன், இந்த பிரம்மா 4000 கண்ணை கொடுக்காம எனக்கு 2 கண்ணை கொடுத்துட்டாரு. முருகனை தரிசனம் பண்ணும் பொழுது அவருடைய அழகை முழுமையாக பார்க்குறதுக்கு எனக்கு 2 கண்ணு போரலை அப்படின்றார். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவருக்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்றார். அப்படி அந்த பிரம்மா 4000 கண்ணு கொடுத்துருந்தா முருகப்பெருமானை அப்படி ரசித்து நான் பார்ப்பனே. இந்த பாடலே அவருடைய வைத்து எல்லாரை பற்றியும் சொல்கிறார். அவர் யார்னா மாலோன் மருகன். மால்னாலே மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியது. அவருடைய சுந்தரவல்லி, அமுதவல்லி, அவள் பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டுருக்கார் முருகன், வள்ளி தேவசேனா. அதனால் அதில் மாலோன் மருகன்றார். மன்றாடி மைந்தன் அப்படின்றார். மன்றாடி மைந்தன் யார்? மன்று அப்படின்னா சபை. அப்போ கனக சபையில் அருள் ஞான வெளியில் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய பரமேஸ்வனுடைய மைந்தனாகவும், அதோடு வானவர்க்கு மேலான தேவனாவர். யாருக்கு? தேவர்கள் யாவருக்கும் சிறந்தவர் முருகப்பெருமான். அவர் யார்னா மூவர் தேவாதிகள் தம்பிரான். தேவர் சிறை தீர்த்த தேவதேவர்னு குமார பரமேஸ்வரனுக்கு பேர். தீர தீர தீராதி தீர பெரியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளேன்னா வர்ணிக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட வானவருக்கு மேலான தேவன் அவர் யாருன்னா மெய்ஞான தெய்வம். சேலார் வயல் பொழில் செங்கோடன்னு வர்ணிக்கிறார். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகன் ரொம்ப அந்த விசேஷமான அந்த ஸ்தலத்தினுடைய மகிமையை சொல்கிறதோடு அவர் யார் அப்படின்னா அந்த எப்படி நம்ம பழனியில் நவபாஷாணத்தாலான முருகன் இருக்கார் இல்லையா, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முருகனும் நவபாஷாணத்தாலான முருகன் தான். பழனியில் கருப்பு வர்ணமாக இருப்பார், இங்கே ஸ்வேத வர்ணமாக வெண்மையாக இருப்பார். அப்பேற்பட்ட அந்த பேரழகை பார்க்கறதுக்கு 4000 கண் கொடுக்கலையே அப்படின்னுவார். அப்படி குமார பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னா அழகே வடிவமாக இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் ரம்யாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.